எதனால மகேந்திர சிங் தோனி நம்பர் 9 பேட்ஸ்மேனா வராரு? இது வந்து ஒரு டீம் மொரால கம்ப்ளீட்டா வந்து டவுன் பண்ற மாதிரி இருக்குதுல்ல. ஃபர்ஸ்ட் அப்ரிஹென்ஷன் என்ன இருக்கும்னா தட்ட நிறைய ஓடணும். ஏன்னா ஒரு 12th 13th ஓவர் வந்து ஓட வேண்டியிருக்கும். வெறும் 4-6 வராது. அந்த ஓடுறது ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட்ல இருக்கிற நிக்கல் அதுதான். என்ன கேட்டா ஜடேஜாக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு நான் ஸ்ட்ரைக்கர் ரச்சின் ரவீந்திரோட என்ன சொல்லணும், சிங்கிள்ஸ் எடுக்கிறேன், ஆனா நான் ஆடுற பால் பூரா 6 தான் போவேன். நான் உங்களுக்கு சொல்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளேல வந்துட்டாருன்னா 6 ஓவர் ஆடினார்னா ஒரு 7-8 6 ரன்னே ஓட வேணும். 9 பேர் கிட்ட அதே ஆட்டிடியூட்ல 12th ஓவர் ஐ கம் எவ்ரி பால் தட் ஐ ஃபேஸ் ஐ கோ ஃபார் 6 அவுட் ஆட்டா உள்ள போயிடுறேன். ஐம் நாட் கோயிங் டு பி a hurdle to anybody. அந்த மைண்ட் செட்ல வரலான்ற ஓட வாண்டாம். நீல ஸ்ட்ரெயினே இருக்கு, அதை பண்ணலாம், அதையும் பண்ண மாட்டேன்றாருன்னு எனக்கு புரியல. ஸோ டெஃபினட்டாவே 12th or 13th ஓவர் வந்துடும். இந்த மாதிரி சேசிங் இருக்கும். ஏன்னா நீங்க இந்த ஆஸ்கிங் ரேட் 14-15 போகும்போது வேற யாரால அடிக்க முடியும்? இட்ஸ் ஒன்லி தோனி. இட்ஸ் ஒன்லி பர்சன் ஹூ கேன் ஸ்கோர் 4 to 5 சிக்ஸஸ். நீங்க அடிச்சு காமிக்கிறாரு. 36 அடிக்கிறாருல, அது 6 ஜஸ்ட் லைக் தட் அடிக்கிறாரு. அந்த ஜஸ்ட் லைக் தட் அடிக்கிற 6க்கு ஸ்ட்ரெயினே கிடையாது. இட்ஸ் ராங். இந்த உங்களுக்கு சொன்னேன் 55 ரன்ஸ் போது 51 அடிச்சார் தோனின்னு. அப்ப இன்டர்வியூல கேட்டாங்க, பேக் பெயின் ஆச்சு, உங்களால லீனே பண்ண முடியல, எப்படி நீங்க அடிச்சீங்க? ஐ ஹேவ் பவர் இன் மை ஆர்ம்ஸ். என்ன கான்பிடன்ஸ் அது? அந்த கான்பிடன்ஸ் போருமே, வேற எதுவுமே வேணாமே. எந்த இடத்துல இருந்து 2 காட்டினா கிரவுண்ட் வெளில நம்ம போகுது. அதனால ஐ திங்க் இந்த விஷயத்தை யாராவது, எனக்கு காசி விஸ்வநாதன் ஃப்ரெண்டு, அவர் இதை கேட்டுட்டாவது இந்த விஷயத்த சொன்னா போறேன்ற தோனி கிட்ட. அதாவது நீங்க ரன்னிங்கே வேணும். நீங்க 12 to 20th ஓவர் ஃபுல்லா ஆடினீங்கன்னா ஒரு 15 பால், அதுல 10 பால் 6 மாட்டா போருமே. நீங்க சொல்லி 6 அடிக்கிறாரு தானே, அதை பண்ணலான்ற. சொல்ல முடியுமா அந்த மாதிரிலாம் போய் அவர்கிட்ட? நான் சொல்றேன் அவர்கிட்ட, நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க சொல்லுவீங்க, அவர்னால போய் அங்க சொல்ல முடியுமா? அவர் சொல்லுவார் டெஃபினட்டா. அவரால் சொல்ல முடியும், கண்டிப்பா சொல்ல முடியும். நிறைய வியூஸ் சொல்லுவாங்க. என்கிட்ட அவர் சொல்லிருக்காரு, காசி விஸ்வநாதன் சொல்லிருக்காரு. நிறைய பீப்புள் தே வாட்ச், டீம்ல இருக்கிறவங்களே தே வாட்ச் வீடியோ சொல்லிருக்காரு, நம்ம வீடியோ. அதனால சொல்லலாம், தப்பு கிடையாது. வேற எப்படி ரீச் பண்ணுவீங்க? இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து எல்போ ப்ராப்ளமா இருந்தபோது யாரும் ஒருத்தர் லிப்ட்ல ஒரு சின்ன பையன் அங்க ஸ்டாப், அவர் சொன்னதை கேட்டு அவர் ஏதோ ஒன்று மாத்தினார். அவரோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் அவர் அதை அக்னாலேஜ் பண்ணிக்கிறார். சம்மந்தம் இல்லாத இவரு ரிஷப் பண்டோடைய ஆக்சிடென்ட்ல அவர் யாருன்னே தெரியாத ஒருத்தர் போய் காப்பாத்தி நீ செகண்ட் லைஃப் தெரிவிக்க கிரீட் இருக்காரு. என்ன வேணா யார் சொல்லி நடக்கும். ஔவையார் கதை இருக்கு இல்லையா, ஒரு யாரோ ஒருத்தர் தான் கத்து கொடுத்தாரு. ஆடு மேய்க்க வந்தது தானே கத்து கொடுத்தாரு. சுட்ட பழமா சுடாத பழமா நாலேஜே கொடுத்தாருல. சோ அதனால யார் சொன்னாலுமே எடுத்துக்கலாம். நல்ல பாயிண்ட் அந்த ரைட். வெல் சார். கண்டிப்பா அவர் எடுத்துக்கிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். பட் அட் த சேம் டைம் எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு சார். அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு பார்க்கும்போது. அவர் போய் இந்த மாதிரி லோவர்ல வராரு, வந்துட்டு அடிக்க முடியுது. ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 10 பால் எடுத்துக்கிட்டாரு பாத்தீங்களா, அந்த மன வலி தான் சார். அதுக்கு முன்னாடி அது 12th ஓவர் வந்து அது ப்ராப்ளமாவே தெரியாது. கட்சி 5 ஓவர்ஸ் பூரா 6 அடிச்சுட்டு டிம் டேவிட் சொல்ற கதை தான். டிம் டேவிடுக்கோ இல்ல ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி எல்லா பாலும் அவங்களே ஆடணும்னு சொல்ற அந்த மாதிரி தான். இது ரொம்ப ஈஸி. ஏன்னா 6 ஹிட்டிங் வந்து ஜஸ்ட் லைக் தட் ப்ரையாரிட்டிலேயே பேட்டிங் அவருக்கு 6 ஹிட்டிங் நம்பர்ஸ். ஒரு 15 பால் அடியில் 8 6 கிளிக் ஆச்சுன்னா முடிஞ்சது கதை.